ஹாய் கைஸ், சரா அட்வைஸ் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நாளைக்கு அதாவது 12/3/2026 அதுக்கு தேவையான நிஃப்டி அண்ட் கோல்டு, பேங்க் நிஃப்டி, சில்வர் லெவல்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம கரண்ட்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டேட் 11/3/2026, டைமிங் வந்து 4:38 ஈவினிங். சரிங்களா? மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிஃப்டி என்னென்னா, இன்றைக்கி நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டான். எப்படின்னா 23,866 க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் டவுன்ஃபால். ஓகேங்களா? நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம லெவல்ஸை வாட்ச் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். நேற்று சொன்ன லெவல்ஸ் எல்லாமே அச்சீவ் ஆகி ஒரு நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி. சரிங்களா? இன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு அப் ட்ரெண்ட் ஓரளவுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வீக்காக பார்த்தா ஒரு நாள் ஏற்றுனா ஒரு நாள் பயங்கரமாக இறக்குறான். ஸோ இனி நல்லா இறக்கிட்டான். நாளைக்கு மேபி கொஞ்சம் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது அப்வர்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்கேஸ் வந்ததுன்னா என்ட்ரி பாயிண்ட்டாக 24,006 க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கும் பொழுது ஃபஸ்ட் டார்கெட்டாக 24,083, செகண்ட் டார்கெட் 24,148, தேர்ட் டார்கெட் 24,263. சரிங்களா? இது வந்து நம்ம அப்வர்டில் மார்க்கெட் வந்து இன்கேஸ் அப் ட்ரெண்ட் போச்சுன்னா இந்த லெவல்ஸை வாட்ச் பண்ணிக்கோங்க. இல்லை திருப்பியும் ஏதாவது ப்ராப்ளம் சேம் டவுன் ட்ரெண்டே கண்டினியூ ஆகுதுன்னா கீழே பியர் சைடில் என்ட்ரி பாயிண்ட்டாக 23,827, இதை க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கும்போது ஃபஸ்ட் டார்கெட்டாக 23,750, செகண்ட் டார்கெட் 23,685, தேர்ட் டார்கெட் 23,570. இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் காய்ஸ். அதே மாதிரி பார்த்துக்கோங்க, மார்க்கெட் மேலே போகும்போது இன்கேஸ் நம்ம பொசிஷன் எடுத்துட்டோம், என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிச்சின்னா கீழே 23,948 ரீச் ஆகும்போது பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? வச்சுக்காதீங்க. ஏன்னா அது நமக்கு டவுன் ட்ரெண்ட் போச்சுன்னா பயங்கரமாக போகும். ஸோ லாஸ் நிறைய ஆகும். அதனால் அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. டவுன் ட்ரெண்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸ்டாப் லாஸ்லாம் ஒன்றும் இப்போதைக்கு மார்க்கெட் ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ அதுக்கு நம்ம அந்தமாதிரி எதுவும் பாயிண்ட் தேவையில்லை. கோல்டு பாருங்கள். கோல்டு அண்ட் சில்வர் நான் சொல்கிறது எல்லாமே வந்து யூஎஸ் டாலர் பிரகாரம் தான். ஓகேங்களா? இப்போ கரண்ட்டாக வந்து 5,191 ரன் ஆகிட்டுருக்கு. என்ட்ரி பாயிண்ட்டாக 5,217. சரிங்களா? இந்த 5,217 நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிதுன்னா, என்ட்ரி பாயிண்ட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சதுன்னா 5,234,